ஹைங்க போன வீடியோவில் ஃப்ளோர் மவுண்டட் வாங்கலாமா இல்லை வால் மவுண்டட் போகலாமா அப்படின்ற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா நீங்கள் போய் பாருங்கள், நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். டைவர்ட்டருக்கு போகலாமா இல்லை மிக்சருக்கு போகலாமா, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்கள் வீடு வந்து ஓரளவுக்கு சிவில் ஒர்க் முடிய போகுதுன்னா அடுத்து நீங்கள் வாங்க போகிறது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அது எந்தெந்த பாத்ரூம்க்கு எந்தெந்த ஃபிட்டிங்ஸ்னு நம்ம வாங்கி கொடுத்தா தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி கன்சீல் பண்ணுறதுக்கு ப்ளம்பிங் லைன்ஸ்லாம் இழுப்பாங்க. ஸோ அப்போது எல்லாருக்கும் உள்ள குழப்பம் வந்து டைவர்ட்டர் போகலாமா இல்லை வால் மிக்சர் போகலாமா அப்படின்றது தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, டைவர்ட்டரும் வேணாம் மிக்சரும் வேணாம், சிம்பிளாக ஹாட் வாட்டருக்கு இந்த மாதிரி ஒரு டேப்பும் கோல்டு வாட்டருக்கு இந்த மாதிரி ஒரு டேப்பும் ஒரு ஷவர் அண்ட் ஷவர் கண்ட்ரோலர் இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் டைவர்ட்டர் போகலாமா வால் மிக்சர் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த செப்பரேட் டேப்ஸோட ஐடியா வந்து எனக்கு பெருசாக அப்போது ஸ்ட்ரைக் ஆகலை. பெருசாக அது போட்டால் ஓல்டு மாடலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதை பற்றி நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது ரெண்டத்தில் எது வேணும்னு தான் பார்த்துட்ருந்தோம். ஆனால் போட்ட பிறகு சால்ட் வாட்டர் நிறையா இருக்கிறதுனால பேசாமல் இதே போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் டேப்ஸ் போட்டால் கிட்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும், எல்டர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. உப்பும் பெருசாக அடைச்சிக்காது, ஏதாவது ரிப்பேர் வந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு டேப்பை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து டைவர்ட்டரோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் தாங்க, ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். நம்ம வாலில் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கதே தெரியாது, ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா உள்ளே போடுற இன்டர்னல் பார்ட் தனியாக வாங்கணும், வெளியே இந்த எக்ஸ்டர்னல் பார்ட் தனியாக வாங்கணும், தண்ணி பிடிக்கிறோம் இல்லையா அந்த ஸ்பவுட் வந்து தனியாக வாங்கணும். ஸோ இதிலே வந்து ஷவர் இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும், ஷவர் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுலேயுமே ஹேண்ட் ஷவர் இருந்தால் அந்த ஸ்பவுட்டில் ஹேண்ட் ஷவர் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஹேண்ட் ஷவர் இல்லைன்னா வேறு ரேட் இருக்கும், ஒன்னொன்றுக்கும் வேறு ரேட்டு. ஸோ நீங்கள் டைவர்ட்டர் போடணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்டர்னல் பார்ட் வாங்கி ப்ளம்பர்கிட்ட கொடுக்கணும். அவங்க வந்து இதை உள்ளே வச்சு கன்சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டைல்ஸ்லாம் ஒட்டின பிறகு தான் நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் பார்ட் வந்து போடுவாங்க. இப்போது வால் மிக்சர்னால் இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி வால் மிக்சர் நம்ம எது வாங்குகிறோன்னு அதை வாங்கி கொடுத்துடணும். அதை அவங்க வந்து அதில் வச்சு பார்த்து 3 ஹோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வால் மிக்சருக்கான அளவு வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ எந்தெந்த பாத்ரூம்க்கு எந்தெந்த பைப் போட போகிறீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கி கொடுத்துடணும். அதை பொறுத்து தான் அவங்க வந்து ப்ளம்பிங் லைனுக்கெலாம் பிளான் பண்ணுவாங்க. இது வந்து காஸ்ட்டை தாண்டி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது நம்ம இந்த லீவர் இருக்கு இல்லையா, இது நம்ம யூஸ் பண்ண கொஞ்ச நாளில் வந்து நம்ம கையோடு எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து எனக்கு யாராவது தெரிஞ்சு இதை பற்றி சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வந்து இது தெரியும். நாங்கள் எங்கள் ப்ரீவியஸ் வீட்டில் இருக்கும்போது இந்த டைவர்ட்டர் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு மோர் தேன் 12 இயர்ஸ் இருக்கும் போட்டு. ஸோ என்னோடய சின்ன பொண்ணு வந்து கொஞ்சம் ரஃப்பாக வந்து ஹேண்டில் பண்ணால், அதனால் அந்த லீவர் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. சரி ஓகே, அவள் வந்து ரஃப்பாக ஹேண்டில் பண்ணதுனால தான் வந்திருக்கும் போல இருக்குது, மேபி போட்டு 12 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, இவ்வளோ நாள் உழைச்சிருக்கு அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து 2 months யூசேஜ்லேயே இந்த லீவர் வந்து கலண்டுருச்சு. ஸோ என் சின்ன பொண்ணை ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ எங்கள் ப்ரீவியஸ் வீட்டில் வந்து இந்த இஷ்யூ வந்துச்சு. நாங்கள் வந்து அப்போ ப்ளம்பர் வந்து நிறைய தடவை கூப்பிட்டு டைட் பண்ண சொன்னோம். ஆனால் அது எவ்வளோ டைட் பண்ணாலும் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் நாங்கள் அது ஒரு கீழே விழுந்து உடஞ்சே போச்சு அந்த வெளியில் இருக்க லீவர். அந்த லீவர் மட்டும் தனியாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த லீவரோட ஹோல் பார்ட்டுமே புதுசாக தான் வாங்கினோம். ஸோ நாங்கள் ஃபுல் பார்ட்டும் தான் வாங்கினோம், ஃபுல் செட்டும் தான் வாங்கினோம். லீவர் மட்டும் நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மீதி பார்ட்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ஃபுல் செட்டே வாங்குற மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்டர்னல் செட்டு. பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு 10 years வாரண்ட்டி இருக்குது. ஸோ அந்த 10 yearsக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம வாரண்ட்டியில் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் டேப்ஸ் வாங்குறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் வந்து ரெண்டுமே வந்து விழுகும்போது நம்ம பக்கெட்டில் தொட்டு பார்த்து தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் 2 டேப்பையுமே. பட் ஆனால் இதில் இருக்க அட்வான்டேஜ் வந்து நம்ம ஒரு பாயிண்டில் வந்து டெம்பரேச்சரில் செட் பண்ணி வச்சுட்டா அதுவே மிக்ஸ் ஆகி நமக்கு அழகாக வரும்.
ஸோ இன்னும் ஒரு படி மேலே போனோன்னா இந்த மாதிரி தெர்மோஸ்டாட்டிக் டைவர்ட்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதில் என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேனுவலாக டெம்பரேச்சர் செட் பண்ணணும்ல இந்த டைவர்ட்டரில். இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து அந்த நாபில் செட் பண்ணி வச்சுட்டா ஒரு டைமும் நம்ம டேப் ஓப்பன் பண்ணும்போது அதே டெம்பரேச்சரில் தான் வாட்டர் வரும். ஆனால் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருகி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ திருகினாலும் நம்ம எந்த டெம்பரேச்சரில் செட் பண்ணி வச்சுருந்தோமோ அதே டெம்பரேச்சரில் வாட்டர் வரும். பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி மேனுவலாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே நமக்கு எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நான் ஏற்கனவே என் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பாடி ஜெட், பாத் டப் இதெல்லாம் வந்து ஒரு அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் தான். அதெல்லாம் வந்து ஒரு லக்ஸுரி செக்மெண்ட்டில் வரும். ஸோ பட் ஆனால் ஏதோ ஒரு ஐட்டம், ஒரு ஆடட் ஐட்டம் இருக்கணும், கிட்ஸுக்கெலாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேண்ட் ஷவர் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நெசசிட்டி கிடையாது. இது வாங்கணுன்னு அவசியமே இல்லை. பட் ஆனால் கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட் ஷவர் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அகெயின் வெறும் ஸ்பவுட் மட்டும் வாங்கினா வேறு ரேட்டு. இந்த மாதிரி ஹேண்ட் ஷவர் வேணும்னா அது அந்த நாபு வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதோடு வர ஸ்பவுட் வந்து வேறு ரேட்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக வந்து இந்த டைவர்ட்டர் வால் மிக்சர்லாம் என்ன ரேட் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வால் மிக்சர் பார்த்தீங்கன்னா டைவர்ட்டரோட கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். இது வந்து ரொம்ப பல்காக இருக்கும். டைவர்ட்டர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்லீக் லுக்காக இருக்கும். பைப் இருக்க மாதிரியே தெரியாது. இது போட்டோன்னா ஒரு பெரிய பல்க் ஐட்டம் இருக்க மாதிரி இருக்கும். இப்போது வந்து உங்கள் வீட்டில் நல்ல தண்ணி இல்லை கார்ப்பரேஷன் வாட்டர் அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் இந்த மிக்சர் போட்டுக்கலாம். ஏன்னா க்ளீனிங் வந்து உப்பு இருக்காது, ஈஸியாக இருக்கும். இதுவே உப்பு தண்ணியாக இருந்தால் உப்பாகி அந்த மிக்சர் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் டைவர்ட்டர் போட்டுக்கலாம். இல்லைனா 2 செப்பரேட் டேப்ஸ் போட்டுக்கலாம். அது வந்து க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த பாத்ரூமுக்கு தான் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன், வால் மிக்சருக்கு பதிலாக 2 செப்பரேட் டேப்ஸ் வாங்கியிருக்கலான்னு. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த டைவர்ட்டர் மாதிரி அந்த லீவர் வந்து எடுத்துகிட்டு வந்துருன்ற கவலை இல்லை. இதில் அந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த பிக்சரில் இருக்க ஜாகுவார் டைவர்ட்டரோட காஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அந்த கன்சீல்டு பார்ட்டோட காஸ்ட் வந்து 2847, எக்ஸ்டர்னல் பார்ட் வந்து 1500, அந்த ஸ்பவுட் வந்து 1300. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5647 ப்ளஸ் ஜிஎஸ்டி வருது. இதெல்லாம் வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நம்ம வாங்க போகிற ப்ரைஸ். எம்ஆர்பி வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்போஸ்டு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த லீவர், அது வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி 200, 300, 500 இந்த பேஸ் காஸ்ட்லேருந்து டிஃபர் ஆகும். ஸோ நாங்கள் 2 பிராண்டு பார்த்தோம், பேரிவேர் அண்ட் ஜாகுவார். பேரிவேர் வந்து ஜாகுவாரோட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதனால் நாங்கள் ஜாகுவாருக்கு போனோம். கோலர் வந்து பார்க்குறதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது. ஸோ ப்ரீவியஸ் வீட்டில் வந்து ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான் எல்லா டேப்பும் போட்டிருப்பாங்க. இல்லை எனக்கு வந்து லீக்கேஜ் ப்ராப்ளமே இருந்தது கிடையாது. ஆனால் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டிலலாம் ஜாகுவாரில் வந்து லீக்கேஜ் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் வீட்டிலே வந்து டேப் மேலே பொரிஞ்சிருக்கும். சில 2-3 ஜாகுவார் டேப் மேலே பொரிஞ்சிருக்கும். மேபி முன்னாடி இருந்தவங்க ஆசிட் யூஸ் பண்ணாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பேரிவேர், ஜாகுவார் ரெண்டுமே நல்ல பிராண்ட்ஸ் தான். ஸோ இந்த பிக்சரில் இருக்க டைவர்ட்டர் காஸ்ட்டோட செட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஹேண்ட் ஷவர் இருக்குது. ஸோ ஸ்பவுட்டில் வந்து அந்த லீவர் இருக்கிறதுனால ஸ்பவுட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஹேண்ட் ஷவர் செப்பரேட்டாக வாங்கணும், அந்த டியூப் செப்பரேட்டாக வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹோல்டர் இருக்கு இல்லையா, ஹேண்ட் ஷவர் நிற்கிறது, அது செப்பரேட்டாக வாங்கணும். எல்லாமே செப்பரேட் தான். அவங்க எதுவுமே வந்து செட்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் ஜாகுவாரில் வந்து சிம்பிள் பேசிக் ஷவர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய அந்த ஸ்கொயர் ஷவர், அந்த ரெயின் ஷவர் அதெல்லாம் எடுத்தால் ப்ரெஷர் பம்ப் வேணும். அதோடு இல்லாமல் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ ஷவர் வாங்கினா மட்டும் பார்த்தாது, அந்த ஷவர் ஆமும் செப்பரேட் காஸ்ட்டில் தான் வருது. ஸோ ஜாகுவாரோட வால் மிக்சர் பார்த்தீங்கன்னா 5076 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துச்சு. ஸோ நம்ம இந்த வாங்குகிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டி பில் பத்திரமா வைக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம வாரண்டிக்கு கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2-3 கடையில் போய் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கான கொட்டேஷன் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எங்கே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிட்டிங்ஸ் பார்த்தோம். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபிட் ஆகுமோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.